வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ராயல்ஸ் கிச்சனில் காரசாரமான தீயல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் 10, ஒரு கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, புளி 50 கிராம், பூண்டு 10 பல், முருங்கைக்காய் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10, கடுகு உளுந்து பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கும்போது இந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் டப்புன்னு வெடிக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த முனையில் லைட்டாக இப்படி வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா வறுக்கும் போது வெடிக்காது. இல்லைன்னா லைட்டாக நம்ம கையால் கூட கிள்ளி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இது எல்லாமே தீயல் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு, காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, வெந்தயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்தரணும். இப்போ நான் சொல்கிற இந்த அளவுலாம் ஒரு 4 பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா வறுபட்ட உடனே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இந்த தேங்காயை போட்டு வறுக்கணும். தேங்காயை தனியாக தான் வறுக்கணும். இப்படி ரொம்ப புகஞ்சதுன்னா கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. புகைய விடக்கூடாது. அந்த வாசனை, அந்த தன்மை போயிடும். கொஞ்சம் சவக்கிற அளவுக்கு வறுக்கணும். ஏன்னா தீயல் ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ கரெக்டாக வறுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் ஆறின அப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவு நைஸாக அரைக்கலாம். புளியே இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளியில் இந்த தீயலுக்கு அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டுட்டு கொஞ்சம் முருங்கைக்காயை இதில் போட்டுடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் இதை கொதிக்க வச்சிடலாம். பார்த்தீங்களா? இப்போ முருங்கைக்காய் கலரும் மாறிடுச்சு, வெந்தரவும் செஞ்சிடுச்சு.
இதுமாரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி செவக்க வதக்கி குழம்புல ஊற்றிட வேண்டியதான். நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி திருப்பி சாதத்தில் சூடு சாதத்துலேயுமே நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த குழம்பு திருப்பி திருப்பி சுண்டை வச்சாலும் நல்லா தான் இருக்கும். மறுநாள் சாப்பிட்டா இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவந்து வந்தோடனே ஊற்றிடணும். அவ்வளோதான், தீயல் ரெடி. இந்த தீயல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.